இங்கே பாரு வேலை, அதனால காலைல வீட்டு தோட்டத்துலேருந்து சோளம் இருந்துச்சு, மக்காசோளம். அதை எடுத்துகிட்டு சின்ன ஒரு 4-5 மூட்டை பெட்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே இறக்கலான்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு, லாங் ரிவேஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சா. சரி நீ ரிவேஸ் விடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரிவேஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. சரி இப்படியே இருந்தால் ரிவேஸ் விட்றது நமக்கே மறந்து போயிடும் அப்படின்ட்டு நானும் சரி ரொம்ப நாள் கழிச்சு விட்றேன். கீழே பள்ளத்தில் போகணும், பள்ளத்து போய் டர்ன் எடுக்கணும். நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகணுன்டா. ரிவேஸ் வந்து எப்படி வரும்ன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும். இப்போ இப்படி சொன்னால் புரியாது, அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும். ஈஸி தான், பவர் ஸ்டேரிங் தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது திருப்ப முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸ்டேரிங் வேறு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா, அதனால் ரொம்ப டைட்டாக இருக்குது, திருப்பவே முடியல. பவர் ஸ்டேரிங் தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்தாச்சு பக்கமாக. பவர் ஸ்டேரிங் வச்சுக்க ஃபுல் ஸ்பீடில் போகலாம். ஆயில் பிரேக் அனுப்பிச்சிடும், பிரேக் பிரச்சனை இல்லை, ஸ்டேரிங் போகிறது தான் நல்லாயிருக்கும். வீடியோ மேக் பண்ணி போகணும் ரிவேஸ் வர்றது அப்படின்ட்டு. இது சும்மா நான் எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிவேஸ் வரணும். ரிவேஸ் வரது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மெயினாக. இப்போ நல்ல வீடியோலாம் வர்றதுக்காக. இப்படி நல்லா ரிவேஸ் வரணும், இல்லை ஏதாவது இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்காதுன்னு சொல்லுங்கள் நண்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ மேக் பண்ணி போகிறோம். நம்ம ரிவேஸ் விடுறது எப்படி என்னென்னு சொல்கிறதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம்.